நேற்று வச்ச தனியா வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. वंदे गुरु परंपरा. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां श्री भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री कृष्णमूर्ते नमः. ओम भद्रं कर्णेभिः शृणुयामदेवाः भद्रं वक्ष्यमाज्यभिर्गत्राः स्थिरैर्निर्वैश्यचुवास्मत्समूर्तिः यशेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृत्रसर्वाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षरो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पति ददातु. ओम शांति शांति शांति. இன்னைக்கு முருகப்பெருமானுடைய கருணையினால் இந்த ஞானயோகம் சொல்லக்கூடிய மகா யஜ்யம் அறிவுங்கிற விஷயம் ரொம்ப நுட்பமானது. ஆனால் எப்பேற்பட்ட கடினமான வேலையும் அறிவு இருந்தால் எளிமைப்படுத்தலாம். 10,000 கிலோமீட்டர் நடந்து போனால் கூட மெதுவாக ஒரு ஸ்டெப்பு கால் எடுத்து வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நடக்கணும். அந்த டார்கெட்டை சிந்திச்சுட்டே இருக்கணும். அதில் நீ வேகமாக போனாலும் சரி, ஊர்ந்து போனாலும் சரி, உருண்டு போனாலும் சரி, கொஞ்ச காலத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நடக்கிற ஒன்றை வேகமாக நடக்க வைக்கும், அப்புறம் ஓட வைக்கும், அப்புறம் வாகனம் வரும். வாகனம் சின்ன வாகனம் சைக்கிள் ஆகும், பைக் ஆகும், கார் ஆகும், ட்ரெயின் ஆகும், ஃப்ளைட் ஆகும். நீ தொடர்ந்தால், உன்னுடைய பயணத்தை தொடர்ந்தால், தொடர்றது நிற்கிறது, ஒன்றில் நிற்கிறது, நம்பிக்கையோடு நிற்கிறது, அதுதான் அறிவு, அதுதான் ஞானம். லெஜெண்டு எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, லெஜெண்டு எப்படி வாழ்கிறாங்க, லெஜெண்டரி ஒர்க் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, பெரிய கடினமான கான்செப்டை கையில் எடுத்து யாராலும் செய்ய முடியாது, எட்டாக்கனியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஃபார்முலாவில் அதை நோக்கி மெதுவாக பயணிக்கிறாங்க, விடாமல் பயணிக்கிறாங்க. இந்த 6 தத்துவம் சொல்லும் இல்லையா, தீர்க்ககாலின், நிரந்தர்ய, ஸ்ரத்தையா, வித்யா, தபசா, பிரம்மச்சரியன். புதுசாக கேட்குறவங்களுக்காக அதை ஒரு வார்த்தை சொல்கிறேன். தீர்க்ககாலின் நம்பிக்கையே இருக்காது, ஆனால் நீண்ட காலம் அப்படியே பயணிக்கணும். நிரந்தரிய பிரேக் இல்லாமல் பயணிக்கணும். அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வாழ்நாள் ஃபுல்லாக பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். நீ கொள்கையை, உன்னுடைய டார்கெட்டை பார்க்காம விட்டீங்கன்னா பிரச்சனை கண்ணுக்கு தெரியும். டார்கெட்டையே பார்த்துட்ருக்கிறவனுக்கு பிரச்சனை வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. ஒன்றை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி இருந்தால் அது பிரேக் இல்லாமல் போகும். பிரேக் ஒரு அஜ்ஞானம் தான், பிரேக் ஒரு அறியாமை தான், தடை. தீர்க்ககாலின் நிரந்தரிய ஸ்ரத்தையா,
வேதம் சொல்லியிருக்கு, குரு சொல்லியிருக்காங்க. நீயே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலை, குரு சொல்லியிருக்காங்க, இல்லை வேதம் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் நீ அலசி ஆராயிற. அங்கே தான் நீ வந்து டிட்டர்மினேஷன் ஒன்று தான் இருக்கலாம். ஒரு டாக்டர் ஷீட்டோ, ஒரு ப்ரொஃபஸரோ, ஒரு நேஷ்னல் சாம்பியன்ஷிப்போ, இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப்போ, வேர்ல்டு சாம்பியன்ஷிப்போ, ஏதோ ஒரு டார்கெட் இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் அந்த டிட்டர்மினேஷன் வந்து நம்ம ப்ளஸ் மைனஸ் எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அது ரெசல்யூஷனாக மாறுது. ரெசல்யூஷன் நீங்கள் முடிவை எடுத்திருந்தா கூட சான்றோர்கள்கிட்ட, அம்மா அப்பாக்கிட்ட, குருக்கிட்ட, இறைவன்கிட்ட அவர்கள் கொடுக்கக்கூடிய சம்மதத்துக்காக காத்திருந்து பயணிக்கணும். எப்படி பயணிக்கணும்னா, இந்த 3 படிக்கட்டை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே இந்த 6 தத்துவங்கள் உடைக்கப்படாது, பிரேக் இருக்காது. ஸ்ரத்தையான்னு சொல்லியாச்சு, நம்பிக்கையோட பயணம் செய்யணும். அடுத்த வித்யான் மிகப்பெரிய வார்த்தை, அது மிக நுட்பமான வார்த்தை. இந்த வித்துங்கிற வார்த்தை அந்தர்முகி, உள்முக பயணம் செய்கிறவங்களுக்கு. வெளியில் உன்னுடைய மனம் பயணம் செய்தால் அது அனுபவம். உள்ள பயணம் செய்யும்போது உனக்குன்னு ஒரு லோகம், உனக்குன்னு ஒரு ரிசர்வேஷன், உனக்குன்னு ஒரு ப்ரைவசி, அதில் நீ வாழ்க்கை நடத்திட்டு உள்ளே போக 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 உள்ளே போகிறதுன்னா அந்த பாயிண்டில் நீ சிந்திச்சு நிற்கின்னா அது ஒரு காலகட்டத்தில், ஒரு நேரத்தில் அந்த புள்ளியை, நம்ம சித்தானது சத்துங்கிற அந்த புள்ளியை யார் தவம் பண்ணாலும் சரிங்க, யார் பெரிய டார்கெட் அடையணும்னு நினச்சாலும் சரி, அது முக்தியாக இருக்கட்டும், பெரிய கோடீஸ்வர நிலையாக இருக்கட்டும், பெரிய பதவியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சத்தை தான் நோக்கி பயணிக்கிறோம். ஆனந்தத்தை தேடுறோம். ஆனந்தத்துக்கு சாதகமானது விருப்பாக இருக்குது, ஆனந்தத்துக்கு பாதகமாக இருக்கிறத நம்ம வெறுக்கிறோம். ஸோ ரெண்டுமே ஆனந்தத்தை தான் கான்சன்ட்ரேட் பண்ணி நிகழ்ச்சிகள் நடக்குது. ஆனந்தத்துக்காக தான் விருப்பம், ஆனந்தத்துக்காக தான் வெறுப்பும் நடக்குது. அப்படி தபஸ் பண்ணும்போது ஒரு புள்ளியில் நீ ஒன்றில் நிற்கிறதான் தவம், ஒன்றில் நிற்கிறதான் பயணம். நீ ஒன்றில் தேடி பயணிக்கிறது, நகர்றது, பயிற்சி பண்ணுறது, முயற்சி பண்ணுறது எல்லாம் உங்களுக்குள்ளே தான் நடக்கணும். ஏன்னா அது வெளியிலங்கிறது பார்வைக்கு, மற்றவர்களுடைய பார்வைக்கு. உள்ளே நடக்கிறது தான் வெளியில் தெரியுது. முதல்ல எங்கே நடக்குன்னா உள்ளே தான் நடக்கும். உள்ளே நடந்தால் வெளியில் அதுக்கப்புறம் அது வெளிப்பட்டே தீரும். வெளிப்படும் போது மக்கள் அதை பெருசாக பேசுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சினிமா எடுக்கிற ஒரு டைரக்டர் தான் எடுக்கக்கூடிய படத்தையும் அதை சினிமாவை ரிலீஸ் பண்ணுறதையும் அந்த படத்தை 1000 முறை குறைஞ்சபட்சம் தன்னுடைய மனத்திரையில் பார்த்துருவாங்க, பார்த்தே தீரணும். அப்போ தான் குறை நிறை தெரியும். அவங்க சரி செய்யலாம், எக்ஸிக்யூட் பண்ணும்போது சரி செஞ்சிடலாம். அதுபோல் இந்த ஒன்றில் நிற்கிற அந்த நிலை இருக்குல்ல, அந்த டார்கெட்டு எவ்வளோ தொலைவில் இருக்கலாம், எட்டவே முடியாத உயரமாக இருக்கலாம், யாராலும் நம்ப முடியாத ஒரு கருத்தாக இருக்கலாம், லாஜிக்கு இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் இந்த ஒன்றில் நிற்கிற பண்பாடு இருக்குல்ல, அதுதான் ஸ்ட்ராங்கான அறிவு. அந்த அறிவு இருந்தால் அதுதான் வித்துன்னு பேர், அதுதான் வித்யா. அது எவ்வளோ பெரிய டார்கெட்டாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கட்டும், அது சித்தி செய்யுது. அந்த வித்துங்கிற வார்த்தை, வித்யா, பிரம்ம வித்யான்னு பேர் இதுக்கு. பிரம்ம வித்யா. நீ எதையும் வெளியில் அடையிறதுக்கு ஒன்றும் இல்லை, உள்ளே அடைஞ்சாதான் வெளியில் அடைய முடியும். உள்ளே அடையிறதுக்கு சத்தை நினச்சி, உன்னுடைய டார்கெட்டை நினச்சி ஏகாந்தமாக உட்கார பண்பாடை கற்றுக்கணும். அது பேர் தான் வித்து. அதுதான் வித்யான்னு சொல்கிறது. வரும்போது கூட என்னுடைய பொண்ணுகிட்ட சொல்லிகிட்டே வந்தேன், அந்த பைக்கில் வரும்போது சொல்லிட்டு வந்தேன், எவ்வளோ பெரிய சிகரமாக இருந்தாலும், எவ்வளோ மாதிரி கடினமான விஷயமாக இருந்தாலும் பயணத்தை நம்ம தொடரணும். வெற்றி தோல்வி முக்கியமல்ல,
பயணிக்கிறது தான் முக்கியம். அப்படி பயணித்தால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஏறலாம். அது கடினமான விஷயமா இருக்கும். எப்போ கடினமாக இருக்கும்னா, எப்போ அறிவு இல்லையோ, எப்போ அது சார்ந்த அறிவு இல்லையோ அப்போ அது கடினமாக இருக்கும். இந்த அறிவு நிலையை நீங்கள் தொட்டிங்கன்னா உலகத்தில் கடினங்கிறது எதுவுமே இல்லை. இந்த ஒரு உள்ளுணர்வில் தான் அடியன் 5 ஆண்டு 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வேதத்தை ஆரம்பிக்கும் போது 1 கோடி சிஷ்யர்களை உருவாக்கி இந்த ஞானத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக பரப்புன்னு நினச்சது, செய்து காட்டுறேன்னு சொல்லியே செய்ய ஆரம்பித்தது. அப்போ கடினமான வேலை, நம்ப முடியாத வேலை. ஆனால் வித்யை இருந்ததுன்னா, ஸ்ரத்தை இருந்துச்சுன்னா, தவம் செய்தோம்னா, நீண்ட காலம் செய்தோம்னா, ஒன்றில் நின்று செய்தோம்னா, பிரம்மச்சரியத்தோடு செய்தோம்னா நிச்சயமாக வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். அது பேர் தான் சித்தின்னு பேர். நீ வாழணும், செய்கிறதில்லை, கடினமாக உழைக்கிறதில்லை, அதை நான் சொல்லலை. நீ அந்த ஒன்றில் நிற்கிற ஒரு நுட்பம் இருக்குல்ல, அது ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கணும். இந்த புரிதல் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் எளிமையாக போயிடும். இப்போ எப்படி மகத்தான காரியங்கள்லாம் பண்ணுறாங்க, ரொம்ப அலட்சியமாக பண்ணுறாங்கன்னா பிரபஞ்சத்தை நம்ம வசப்படுத்துகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு நல்ல நோக்கம் இருந்துச்சுன்னா, நல்ல குறிக்கோள் இருந்துச்சுன்னா, அதனால் தனக்கும் மற்றவங்களுக்கும் நன்மை நடக்கக்கூடியதாக இருந்துச்சுன்னா தேவர்கள் அந்த காரியங்களை நடத்தி வைக்கிறாங்க. இதுதான் நடந்துட்டுருக்கு. நமக்கு கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ 1000 சக்திகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது பிரபஞ்ச அறிவு இருந்தால் கொஞ்சம் புரியும். உங்களுக்கு புரியாதுங்கிறதுனால நான் என்னுடைய லைஃபோட அனுபவங்களை எடுத்து சொல்கிறேன். நீ பஞ்சமூர்த்தி புறப்பாடு போணுச்சே, வெளியில் போனது எவ்வளோ மகிழ்ச்சி. 4 வீதி கிரிவலம் வந்தது எவ்வளோ மகிழ்ச்சி. எவ்வளோ மக்கள் கூட்டம். நைட்டு 12 மணிக்கு ஏதாவது ஒரு சின்ன சலனம் இருந்துச்சா, ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருந்துச்சா, என்ன காரணம்? நோக்கம் உயர்வானது, குறிக்கோள் உயர்வானது, அதுக்கான தபஸ் பண்ணுறோம். வருஷம் ஃபுல்லாக வேல் பூஜையில் கந்த சஷ்டி, பிரம்மோற்சவம், கும்பாபிஷேகம், யாகம், அன்னதானம், வேதம் தலை தோங்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணுறோம். அது நடக்குது. அப்போ எல்லாம் கேட்பாங்க, எல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எங்கிட்ட எப்படி இவ்வளோ பேரை 400-500 பேரை எப்படி மெயின்டைன் பண்ண? நான் எங்கே மெயின்டைன் பண்ணுறேன்? நான் என் வேலையை பார்த்துன்னு போகிறேன். நல்லா புரிஞ்சுங்க, டே 1லேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன். என்னை நெருங்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், எனக்கு தெரிஞ்சே சொல்லிக் கொடுக்குறேன். அதை அவங்க செய்து பார்க்குறாங்க, இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறாங்க, அவங்க சேர்ந்துடுறாங்க. நம்ம எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கவே வேண்டாம். அந்த கேம்பஸில் அவன் வீட்டு கல்யாணம் மாதிரி அற்புதமாக நடத்துகிறாங்க. அதுதான் எல்லாரும் வியந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம், மிராக்கல்னு நான் சொல்லுவேன். எனக்கு அது சாதாரணம், மற்றவங்களுக்கு அது மிராக்கலாக சொல்கிறாங்க. எப்படி இவ்வளோ பேரை வச்சுக்கலாம்? அவங்கவுங்க யாரும் எதையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காமல இழுத்து போட்டு செய்கிறாங்களே எப்படின்னா அது முருகனை தான் பிடிக்கும். அப்போ கடினங்கிறது எதுவுமே இல்லைன்னு சொல்ல வரேன். இறுதியானது அறிவு இருந்தால் கடினம் எதுவும் இல்லை. அறிவுங்கிறது ஒன்றில் நிற்கணுங்கிற வைராக்கியம். பலனை கருதாத விளைவு உனக்கு கொடுக்கப்படும். வேலை கொடுத்தவருக்கு கூலி கொடுக்க மாட்டாரா? ஒர்க்கு கொடுத்தவர் சம்பளம் கொடுக்க மாட்டாராங்க? மனுஷனா ஏமாத்துறதுக்கு சொல்லுங்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க எண்ணங்கள், என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் முருகப்பெருமானுடைய ஒன்று சொல்லிகிட்ருக்கேன். 30 ஆண்டுகளாக சொல்லிட்டுருக்கேன். என்னுடைய எண்ணமும் இயக்கமும் முருகப்பெருமான்னு சொல்கிறேன். என்ன காரணம்? பொய்யா சொல்கிறேன். நடக்குதா இல்லையா? அவங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இல்லைன்னா நீங்கள்லாம் எப்பேற்பட்டாலும் என்ன எலிமூலையை வச்சுக்கிட்டு என்னென்ன சிந்திப்பீங்க? எப்படி நடக்குது? அப்போ ஒரு பெரிய டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறவங்க ஒன்றில் நிற்கணுங்கிற அறிவை, ஒரு யோகம், ஒரு குரு, ஒரு இறைவன், ஒரு மார்க்கம், ஒரு குறிப்பிட்ட நேரம், இதெல்லாம் கரெக்டாக அலர்ட் பண்ணி போ. அங்கே தான் வித்தை இருக்குது, வித்யா இருக்குது, சிரத்தை இருக்குது. அந்த 6 பாயிண்ட்டு ரிஷிகள் சொன்ன பாயிண்ட் இந்த 6.
பிரம்மச்சரியம்ங்கிறது ஆற்றலை சேவ் பண்ணி நம்ம நம்ம டார்கெட்டை நோக்கி அதை டியூன் பண்ணுறது, ஃபோக்கஸ் பண்ணுறது. ஒருத்தர் சொன்னால் நான் நல்ல தியானம் பண்ண தூக்கம் தான் வருதுண்ணா. பாதி வயிறோட உட்காரு தியானம் பண்ணி எப்படி தூக்கம் வருதுன்னு பார்க்குறேன். இல்லை சாப்பிடாம உட்காரு. நான் அடியேன்னு சொல்கிறேங்க, கடந்த என்னுடைய படிப்பு காலத்தில் டாக்டரேட் வரைக்கும் எக்ஸாமினேஷன் டயத்தில் சாதாரணமாக பாதி வயிறில் தான் இருப்பேன். சாப்பிடாமல் இருக்க மாட்டேன், நிறையவும் சாப்பிட மாட்டேன். பாதியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பேன். அது என்ன பண்ணும், விழிப்பு நிலை கொடுக்கும். நான் ஃபுல்லாக பண்ணினேன்னா தமோகுணத்தை உருவாக்கி விட்ருவோம். தமோகுணம் என்ன பண்ணும், தூக்கத்துக்கு அழைச்சிட்டு போயிடும். இப்போ தியானமே நிறைய பேர் விழிப்பு நிலை, அதுக்கு தான் நாம் வேதத்தில் தியானம் சொல்ல மாட்டோம், நிதித்தியாசனம்னு சொல்லுவோம். விழிப்பு நிலையில் நீ ஆழ்ந்து சிந்தின்னு தான் சொல்லுவோம். எந்த ஒன்றை அந்த ஒன்றில் நிற்கிறது தியானம்தான். ஒன்றில் நிற்கிறது ஃபோக்கஸ் பண்ணுறது, கான்சன்ட்ரேட் பண்ணுறது, மெடிடேட் பண்ணுறது, எல்லா வார்த்தையும் ஒரு வேலையை தான் செய்யுது. ஆனால் விழிப்பு நிலை செய்கிறதுக்கும் உறக்க நிலையில் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. தியானத்தில் நல்லா கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணி அமைதியாக இருக்குது, அப்படியே தூங்கினேன், என்ன நடந்துன்னு தெரில, அப்பாடா நல்லா சார்ஜ் பண்ணிக்கிட்டேன். அது தூங்கினாலும் அந்த சார்ஜ் வரும். அது உட்காந்து தூங்க வேணாம், படுத்துக்கிட்டே தூங்கலாம். எதுக்கு உட்காந்துட்டு தூங்கணும்? ஏன்னா ஞானத்தில் அப்படி அல்ல, விசாரத்தில் அப்படி அல்ல. குரு சொன்ன வார்த்தைகள், ஆடியோ உங்கள் உயிரை தொடக்கூடிய வார்த்தைகள், உங்களுக்குள்ள ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அது எல்லாம் அமிர்தமாக உங்கள் உயிரோட உயிரை இரண்டரை கலந்துரும். அதான் ஞானம். வேறு ஞானம் செய்யக்கூடிய வேலைகளை உங்களால் அளவிடவே முடியாது, மதிப்பிடவே முடியாது. எங்கே அது வேலை செய்யணும் உங்களால் சொல்ல முடியாது. ஒரு டிரைவ் பண்ணுற மாதிரி தான். ஒரு பெரிய உங்களுக்கு ஹெலிகாப்டர் ஓட்ட தெரியாது, உங்களை உட்கார வச்சாச்சு. இப்படி குழந்தைங்கள சைனா ஜப்பான்லாம் குழந்தைய தூக்கி தண்ணியில் போடுவாங்களாம். அதுவாக நீச்சல் அடிக்கட்டும், போராடட்டும், அது மூச்சு தண்ணியில் சாகிறதுக்கு முன்னாடி தூக்கிடுவாங்க. ஆனால் அப்படி போட்டு தான் அது போராட வைப்பாங்களாம், நீச்சல் கற்றுக் கொடுக்கறதுக்கு. நான் சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கேன். அதுபோல் நீங்கள் இந்த பயணத்தில் நீங்கள் அந்த முயற்சி விழிப்பு நிலை இருக்க, நீங்கள் அதை செய்யலாமா, இது செஞ்சால் சரியாக வருமா, இது செஞ்சால் சரியாக வருமா அப்படின்னு இருக்கும். ஆனால் குரு இருந்தாங்கன்னா, அந்த வித்யா கொடுத்துட்டாங்கன்னா அங்கே எல்லாம் எளிமைப்படுத்தப்படும். என்னை பொறுத்த வரைக்கும் சாதனை கடினம் அல்லங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சாதனம் கடினம் அல்ல. அறிவு இல்லாதவனுக்கு கடினம், அறிவு இருக்கிறவனுக்கு எளிமை. அந்த முறையில் சிகரத்தை நோக்கி நீங்கள் பெயரிங்க. சிகரம்ங்கிறது சிவம், சிகரம்ங்கிறது உச்சி. மலை உச்சியை சிகரம்னு சொல்கிறோம், எவரெஸ்ட் சிகரம்னு சொல்கிறோம்ல. சிகரம்னா என்ன, உச்சின்னு அர்த்தம். நமக்கு அது உடம்புல எது உச்சின்னா தலை, சிகாரம், சிவாய நமக. அதில் நமச்சிவாய, அதில் சி சிவத்தை குறிக்கிறது, சிகரத்தை குறிக்கிறது, உச்சியை குறிக்கிறது, சிவதளத்தை குறிக்கிறது. அப்போது நாம் இந்த பக்தியும் யோகமும் ஞானமுங்கிற மூன்றும் சேர்ந்த கலவையை கிரியாயோகம்னு சொல்லுவாங்க. கிரியாயோகத்துக்குள்ளே என்ன இருக்குன்னா இந்த 3 தான் இருக்குது. எல்லா யோகத்தையும் ஒன்றில் சேர்த்தோம்னா அது பேர் மகா யோகம். எல்லா யோகமும் என்ன வலியுறுத்துனா வேதாந்தத்தை தான் வலியுறுத்துது. ஒரு உபநிஷத்தை பார்த்தோம், ராமாயணத்தினுடைய கேரக்டர்லாம் அங்கே பிளாட்டாக இருக்குது. ஒரு கதாசிரியருக்கு பிளாட் கிடைச்சா போதும், டெவலப் பண்ணிவிடுவாங்க. மகாபாரதத்தினுடைய கேரக்டரெல்லாம் பிளாட்டாக இருக்குது. யார் கிருஷ்ணன், யார் அர்ஜுனங்கிற விவரங்கள் இருக்குது. இந்த உபநிஷத்து, கிருஷ்ண உபநிஷத்து, ஸ்ரீமத் பாகவதம் எப்படி எழுதப்பட்டது அதுக்கான பிளாட் இதில் இருக்குது, கதை கரு இதுக்குள்ளே இருக்குது. அது ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், பகவத்கீதையாக இருக்கட்டும், ஸ்ரீமத் பாகவதமாக இருக்கட்டும், எதை வலியுறுத்துதுன்னா அத்வைதத்தை தான் வலியுறுத்துது, வேதாந்தத்தை தான் வலியுறுத்துறது. யாருக்கு தெரியுமானா உபநிஷத்து படித்தா தெரியும். உபநிஷத்து படித்தா, உபநிஷத்துக்கு யார் வராங்கன்னா, யார் இந்த நிலையெல்லாம் கடந்து ஒரு உயர்ந்த ஞானத்தினுடைய சிகரத்தில் இருக்காங்கள, அவங்க தான் உபநிஷத்துக்கு வர முடியுது. இது ஒரு எளிமையான வார்த்தை, இது ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். இந்த இதை எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது, ஒரு குறிக்கோள் கிடையாது. உண்மை, மெய்ப்பொருள், சத்தியம் சொல்கிறேன். எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன்.
இந்த கொள்கை குறிக்கோளுக்கெல்லாம் அப்பால் இருந்து சொல்கிறேன். ஞானத்தினுடைய சிகரத்தில் இருக்கிறவன் தான் எதையும் சாரான். ஆத்மா அசங்ககன்னு சொல்கிறாங்கல்ல, ஆத்மா யாரோடையும் சேராது. எந்த உபாதிகளையும் வச்சுக்கிட்டு தலையில் சுமந்துக்கிட்டு மானம் அவமானம் நல்லது கெட்டது உயர்வு தாழ்வு ஏழை பணக்காரன் அதெல்லாம் அங்கே ஞானத்தில் கிடையாது. ஞானத்தில் அதெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்டவங்க தான் உபநிஷத்து வராங்க. உபநிஷத்து வந்தால் மெய்ப்பொருள் எல்லாம் வெளிப்படும். இப்போ பாகவதம் எல்லாம் இங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா? இப்போ சொல்ல போகிறேன். இப்போ எல்லாம் வரப்போகுது. இப்போ மந்திரம் வரப்போகுது. இது குறிக்கோள். உபநிஷத்தினுடைய குறிக்கோள் என்ன? தத்துவமசி. மொத்த உபநிஷத்தினுடைய குறிக்கோள் என்ன? 1180 ஷாக்கா. 1180 ஒரு ஷாக்காவுக்கு ஒரு உபநிஷத்து கண்டிப்பாக ரிஷிகள் எழுதியிருக்காங்க. இதுவாக இருக்குது, ஓலைச்சுவடியாக இருக்குது. அதை ஏதோ ஸ்கிரிப்டெல்லாம் என்ன பண்ணுறாங்க, டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கு அது பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 300 உபநிஷத்து கைப்பற்றியாச்சுன்னு சொல்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அது புத்தகங்கள் வடிவில் வரல இன்னும். நமக்கு வந்திருக்குது 112 வந்திருக்கு. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் சொல்கிறேன். சான்ஸ்கிரிட் இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட் ஹிந்தி சொல்கிறேன். வேறு மொழியில் இந்த அளவுக்கு பண்ணலை. தமிழில் அவங்களுக்கு தெரியும், நம்ம தான் முதல்ல பண்ணுறோம். இப்போ பாகவதம், ராமாயணம், மகாபாரதம், வேறு என்ன இருக்குது, இந்த 4 பகவத்கீதை எல்லாம் எதை வலியுறுத்துதுன்னா தத்துவமசியை தான் வலியுறுத்துது. அது தெரியுமா அவங்களுக்கு? ராமன் கேரக்டர், கிருஷ்ணன் கேரக்டரு, அர்ஜுனன் கேரக்டரு எல்லாம் கான்சன்ட்ரேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா பரபிரமங்கிற அந்த ஒன்றை நோக்கி நிர்குணமான அன்பு ஸ்வரூபமான ஆனந்த ஸ்வரூபமான அறிவு ஸ்வரூபமான அந்த ஒன்றை நோக்கி தான் எல்லாருமே பயணிக்கிறோம். உங்களுக்கு இது இப்படி புரியாதுங்கிறதுக்காக தான் கேரக்டரை படைத்து சீனை உருவாக்கி அதை கடவுள் வாழ்ந்தும் காமிச்சிட்டு போயிருக்காங்க. அவதாரமாக வாழ்ந்தும் காமிச்சிட்டு போயிருக்காங்க. யார் சொன்னால் கேட்போமோ அவங்கள வச்சு அந்த பரபிரமோ இந்த ட்ராமாவை நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தை யார் இயக்குறா? ஏதோ ஒரு சக்தி இயக்குதில்ல. அந்த சக்தி பேர் பிரம்மம்னு சொல்கிறோம், வேறு ஒன்று. அது நம்ம மதமாக இருக்கட்டும், மாற்று மதமாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், எல்லாரும் ஒரு சக்தி இயங்குதுன்னு ஒத்துக்கிறீங்கல்ல. அது நல்லவங்களுக்கு நல்லவங்களாக இருக்குது, கெட்டவங்களுக்கு கெட்டவங்களாக இருக்குது. தெரியுமா? ஒருத்தவங்களை நேரடியாக கண்ட்ரோல் பண்ணுது, சில பேரை மறைமுகமாக கண்ட்ரோல் பண்ணுது. துக்கம் பயம் என்ன? துக்கம் பயம் என்ன? நம்மளை சரிப்படுத்துறதுக்கு தான். துக்கமும் பயமும் நம்மளை சரி செய்வதற்காகத்தான். துக்கமும் பயமும் மற்றவங்களுக்கு வெளியில் தெரியாது, அது சூக்ஷ்மம். இப்போ ஸ்தூலமாக இருக்குன்னு வச்சுங்க, மற்றவங்களுக்கு தெரியும். உடம்புல நோய், கேன்சர், எத்தனையோ வெளி நோயெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் எது? பாவ புண்ணியத்தினுடைய கணக்கீடு. அப்படி தானே இருக்குது. பிராரப்தம். இப்போ பெரிய அப்பா மகா ஞானிகளுக்கெல்லாம் பெரிய நோயெலாம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் அது பிராரப்தம். அவங்க மொத்த ஜென்மாவில், இந்த ஜென்மாவில் முக்தன் அடைஞ்சிருக்கலாம், மொத்த ஜென்மாவனுடைய சஞ்சித கர்மா எல்லாத்தையும் இதில் அவங்க எரிக்கிறாங்க. ஆனால் அந்த நோய் அவங்கள தாக்காது, உடம்பை படுத்தும். உடம்பு அவங்க உள்ளத்தை பாதிக்காது, மனசை பாதிக்காது. ஏன்னா அவங்க ஸ்தூல உடம்புலையோ சூக்ஷ்ம உடம்புலையோ காரண உடம்புலையோ இல்லை. அவங்க துரியத்தில் இருக்காங்க, உடம்புல இருக்காங்க, துரிய நிலையில் இருக்காங்க. துரிய நிலைங்கிறது ஒரு புள்ளி. இது புரியுதா சொல்கிறது? பிராரப்தம்னா நீ பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் நிகழ்ச்சிகள் ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு, அது நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஞானம் இல்லாதவனாக இருந்தால் பாதிக்கப்படுவீங்க. ஞானி ஆயிட்டிங்கன்னா அந்த நிலையை தொட்டுட்டிங்க. எல்லாம் ஒரு புள்ளி தான். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், எல்லாமே ஒரு புள்ளியில் இருக்குது. உங்கள் டார்கெட்டு, உங்கள் அச்சீவ்மெண்ட்டு, உங்கள் கோல், உங்கள் முக்தி, உங்கள் சித்தி எல்லாம் ஒரு புள்ளியில் இருக்குது. நீ பயணிக்கணும். ஒன்றில் நின்னா பயணிப்ப, ஒன்றில் நிற்க மாட்டே, அதனால் பயணிக்க முடியறதில்ல. இப்போ யாருக்காவது தெரியுமா, மனுஷன் கண்ணை திறந்ததுலேருந்து கண்ணை மூடுற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கான். யாருக்காவது ஒருத்தவனுக்கு எதுக்காக ஓடுறன்னு கேளுங்க. எதுக்காக நகர்றான், எதுக்காக முயற்சியும் பண்ணுறான்னு கேளுங்க.
யாருக்கும் தெரியாது. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவத்தின்னு தன்னுடைய ப்ளீஸ்டு செல்ஃப்னு சொல்லுவாங்க அது இங்கிலீஷில். அதாவது இந்த உள்ளம் வந்து சுகமாக இருக்கணும், அதாவது சித்து வந்து சுகமாக இருக்கணும். சித்து சுகமாக எங்கே இருந்தால் சித்து சுகமாக இருக்கும்னா சத்தில் இருந்தால் சித்து சுகமாக இருக்கும். அது புரியுதா? உயிருங்கிறது பரம்பொருளோட சேர்ந்திருந்தால், சக்தியானவள் சிவத்தோடு சேர்ந்திருந்தால், மனைவியானவள் கணவனோடு சேர்ந்திருந்தால் சுகம். ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேர்ந்திருந்தால் சுகம். அதை நீங்கள் எப்படி கேட்குறீங்க? நிரந்தரமாக கேட்குறீங்க. ஒரு சுகத்தை அனுபவிச்சுட்டு அதோட அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னா அடுத்த வேலையெல்லாம் என்னத்துக்குன்னு கேட்குறீங்க. அதனால் அந்த பேரானந்தத்தை உங்களுக்கு கண்ணை மறைச்சி அல்பமான விஷயத்தை 1 hour 2 hour சந்தோஷத்தை கொடுத்து உங்களை வாழ்நாள் ஃபுல்லாக ஓட்டிக்கிட்டே இருக்குது. அது புரியுதா? அது அங்கே இருக்கிற விஷயம். அப்போ சேர்ந்து இருக்கிறது தான் சிவம் சக்திங்கிற அறிவும் அன்பும் சேர்ந்து இருக்கிறது தான் ஆனந்தம் பிறக்க வழி. சித்தம் சத்தம், ஜீவாத்மா பரமாத்மா, குரு சிஷ்யன், கணவன் மனைவி சேர்ந்து இருக்கிறது தான் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். புரியுதா? அதில் அந்த ஆனந்தத்தை இல்லறத்தில் காமிச்சு அதை நிரந்தரப்படுத்திக்கோ. 50 வயசுக்கு மேலே இதே 25 ஆண்டுகள் நீ கிரகஸ்தத்துக்கு கொடுத்த மாதிரி அடுத்த 25 ஆண்டுகள் தான் சொல்லுது வேதம். ஆமாம், உபநிஷம் சொல்லியிருக்கா இல்லையா? 25 ஆண்டுகள் வனப்பிரசத்துக்கு எதுக்குங்க கொடுக்கணும்? உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணம். முதல்ல 19 வருஷம் பிரம்மச்சரியம், அடுத்த 25 வருஷம் இல்லறம், அடுத்த 44 50 வயசுக்கு அப்புறம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வாங்குது. உள்ளேயே மாவு அரைச்சிக்கிட்டு இருக்காத, அரைச்ச மாவே அரைச்சின்னு இருக்காத. கொஞ்சம் இறைவனை சிந்தி வா, வெளியில் வா, ஆனந்தத்துக்கு வா. சுகத்திலேருந்து ஆனந்தம். அப்போ நாம் என்ன செய்யணும்னா சிகரம் ஏறணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஏறணும், அறிவோடு ஏறணும். அறிவு எதுக்குன்னா எளிமையாக ஜெயிக்கிறதுக்கான வழி. எந்த விஷயமாக இருந்தாலும் நம்மளால் முடியாது, எதுவுமே இல்லை. நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற அறிவு இருக்கணும், நுட்பம் இருக்கணும், ஒன்றில் நிற்கணும், ஆழமாக நிற்கணும். வேறு எதுவும் வேணாம், இதுதான் வேணும் அப்படின்னு இருக்கணும். இப்போ இது யாருக்கு தெரியும்? நீங்களா சிந்திச்சு வந்துடுவீங்களா? தெரிஞ்ச மாதிரி சொல்ல மாட்றான். உங்களால் தானாக சிந்திக்க முடியாது. பல கோடி ஜென்மம் அடிபட்டு உதப்பட்டு தான் ஏதோ ஒரு தேடல் இருந்து தான் முருகப்பெருமான் கருணைக்கு பாத்திரமாகி நீங்கள் இதெல்லாம் சிரவணம் பண்ணிகிட்ருக்கீங்க. சப்போஸ் நீ கிளம்புறேன்னா அந்த நேரத்தை தடை எத்தனை பேர் பண்ணுறான்? வேதா கிளாஸ் கிளம்புறேன்னா எத்தனை தடை இருக்குது? எப்படி அதெல்லாம் தாண்டி வரீங்க? அப்போ நீங்கள் சுயமாக சிந்திக்காமல், நீங்கள் கொஞ்சோண்டு சிந்தித்தவங்க இந்த நிலைக்கு வரீங்க. மெய்ப்பொருள் அறியும் போது உங்களுக்கு ஆனந்தம் பெருகுது. இந்த அறிவு இல்லாதவங்க 95% இருக்கான். என்னன்னு சொல்கிறது? இதுக்கு என்னன்னு சொல்கிறது? பொய்யையே டார்கெட் பண்ணி வாழ்நாள் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கானா இல்லையா? எதை தேடுறனே தெரியாமல் ஓடிட்டுருக்கானா இல்லையா? எங்கே தேடணும், எதை தேடணும், என்ன சாதனம், எது சாத்தியம், ஒன்றுமே தெரியலையே. இன்பத்தை தான் தேடுறோம், அது நிரந்தரமான இன்பமாக தேடணும், அதை உள்ளே தேடணும், அதுக்கு சாதனமாக இருக்கக்கூடிய குருவை தேடணும், சாத்தியமான ஞானத்தை பெறணும் அப்படிங்கிற அறிவு இருந்தால் முக்தி நிச்சயம், முக்தி நிச்சயம். எளிமை கடினமெல்லாம் எதுவும் கிடையாது. அறிவு இல்லாமல் கடினம் கடினம் சொல்லிகிட்டு இருக்கான் பல பேர். கொஞ்சம் பயிற்சி, கொஞ்சம் முயற்சி, அவ்வளோ. கடினமாக செய்கிறதெல்லாம் கஷ்டப்படே நான் பார்த்துட்டீங்களே, என்னை பார்த்து கஷ்டமாக செய்கிறேன்னா அதாவது நான் செய்கிற வேலை மற்றவங்க செய்ய முடியாது, ஆனால் நான் கஷ்டப்பட்டு செய்கிறேன் நானே இல்லை. யதார்த்தமாக சொல்கிறேன். அறிவை நீங்கள் அங்கே உள்ளே நுழைக்கணும், இறைவன் அங்கே நிலைக்கணும். முதல்ல இறைவன் ஒரு டீஸ்பூனை போடணும், பாக்கி அறிவை கையில் எடுக்கணும். ஞான நிஷ்டையில் வேலை செய்யணும். ஞான நிஷ்டைங்கிறது ஒரு புள்ளி. அந்த புள்ளியில் பேரறிவு இருக்குது, பேராற்றல் இருக்குது, பெரும் பணம் இருக்குது, பெரும் புகழ் இருக்குது, பெரும் வெற்றி இருக்குது. அந்த புள்ளியை நோக்கி பயணம் செய். அந்த புள்ளிக்கு வந்து நீ செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம்
லெஜெண்டரி ஒர்க்கு தான். இப்படி தான் லெஜெண்டரி ஒர்க்கு நடத்தப்படுது. ஒரே நாளில் நடத்த முடியாது. அப்படி ஒன்றும் யாரும் அவதார புருஷர்கள் இல்லை. ஒன்று அடியன் பேசுகிறதுலாம் சாமானியர்களுக்குள்ள விஷயத்தை தான் பேசுகிறோம். ஏன் ஒன்றில் நிற்க முடில? ஏன் நிற்க முடில? ஒன்று தெரியாமல் இருந்துச்சு, ரைட்டு. குரு வந்தாச்சு, சொல்லி கொடுக்குறாங்களே, செஞ்சு பார்க்க வேண்டியதானே, என்ன கேடு? இந்த பெருமை ரகசியத்தையெல்லாம் எப்படி கொண்டு போய் சேர்க்கறது மக்களுக்கு சொல்லுங்கள். ஒருத்தவனையாவது நிறுத்தி நீ எங்கே போகிற, எதை தேடிட்டு இருக்கேன்னு கேட்டு பாருங்கள், தெரியாது அவனுக்கு. எல்லாருமே எதை பற்றியுமே கவலைப்படுறதில்ல. வேலை செய்யணும் வேலை செய்யணும் வேலை செய்யணுன்னே ஓடின்னு இருக்கான். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், வேலை இருக்குது வேலை இருக்குது வேலை. அதான் கர்மான்னு பேர். பதிவுகள் உள்ளேருந்து நிறைய குபுகுபுன்னு வரும், செஞ்சுக்கிட்டே கிடப்பேன். திரும்ப பாவ புண்ணியம் வரும், திரும்ப பதிவுகள் ஏறும், திரும்ப அதை செஞ்சுக்கிட்டே கிடப்பேன். திரும்ப பிறப்ப திரும்ப இறப்ப திரும்ப பிறப்ப. அப்போ வாழ்நாள் ஃபுல்லாக செக்குமாடு. ஆனால் நீ செக்குமாடாக இருக்கிறதுனால இந்த பிரபஞ்சத்தினுடைய வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் ஆண்டவன் கணக்கு. நீ உன் இஷ்டத்துக்கே போ, உன்னுடைய பதிவு. ஏன்னா நீ சுபாவம் தானே, நீ உன்னுடைய டார்கெட்டே அபாவம், நீ கேட்குறதே அல்பம். ஏன்னா உன்னுடைய சுபாவம் அப்படி இருக்குது. சுபாவம் எது இருக்கு? சுபாவத்தில் ஞானம் இருந்துச்சுன்னா உனக்கு கர்மா கிடையாது. ஞானம் இருந்தால் கர்மா இருக்காது, கர்மா இருந்தால் ஞானம் இருக்காது. ரெண்டுமே நல்லா ஆப்போசிட்டு. அப்போ நீங்கள் இல்லறத்தில் இருக்கிறவங்க இல்லறத்தில் இருந்து கடமை தவறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஞானத்தை ஏற்றணும். அதுதான் முக்தி தரும். அந்த பயணத்தில் முருகப்பெருமான் நம்மளை 88 படிக்கட்டு, இன்றைக்கி 88வது படிக்கட்டில் கால் எடுத்து வைக்கிறோம். இதெல்லாம் இன்ட்ரோ ரவுண்டு தான், அறிமுகப்படுத்தக்கூடிய வகுப்புகள் தான். அகண்ட பார்வை பார்க்குறோம். வேல் தான் நமக்கு மாடல். ஆழம் அகலம் நுட்பம், அகண்ட பார்வை பார்க்கணும். ஞானத்தில் அது மிக முக்கியம். எல்லாத்தையும் ஓவரால் ஒரு கோத்ரூ பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டு ஆழமாக போகும், அடுத்த ரவுண்டு நுட்பமாக போகும். இந்த அகண்ட பார்வையிலே 2000 ஆடியோ தொற்றுவோம் போல் இருக்குது. ஆழத்துக்கு ஒரு 1000 ஆடியோ வரும், நுட்பத்துக்கு ஒரு 500 ஆடியோ வரும் போல் இருக்குது. சரி வரட்டும், நம்ம என்ன மெதுவாக பயணிக்கிறோம். இப்போ என்ன அவசரம் இரு, எப்போதும் போல இரு, யதார்த்தமாக இரு, அவ்வளோதான் விஷயம். எப்போதும் போல இருந்தால் சத்தம் நினச்சிக்கிட்டு இருக்கு. யதார்த்தமாக இருந்தால் அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே வா. சத்தியம் ரிதம், அதான் எப்போதும் போல இரு, யதார்த்தமாக இரு. எப்போதும் போல இரு, யதார்த்தமாக இருன்னு அடிக்கடி சொல்லணும்னா சத்தியம் ரிதம் மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். சத்தை நோக்கி பயணிக்கிறோம், அவர் ரிதமேட்டிக்காக பயணிக்கிறோம். அது டார்கெட்டுக்கும் பொருந்தும். உங்கள் கொள்கை வைக்கிறீங்கல்ல, அதுக்கும் இது பொருந்தும். நீங்கள் பெரிய குறிக்கோள் வைக்கிறீங்க, பெரிய இதுவாகணும் அதுவாகணும்லாம் சொல்கிறீங்கள, அதுக்கு இது பொருந்தும். தோல்வியே இல்லாத ஃபார்முலா இது. அரிய பொக்கிஷம், அரிய பொக்கிஷம். சத்தியமிரிதம் தெரிஞ்சால் வாழ்க்கையில் தோல்வியே இருக்காது, கவலை இருக்காது, பயம் இருக்காது, சூசைடு இருக்காது. வீட்டை விட்டு ஓட மாட்டான், சூசைட் பண்ணிக்க மாட்டான், பஞ்சமா பாதகத்தில் ஈடுபட மாட்டான், தன்னை சார்ந்து இருக்கிறவங்கள அழகாக ஹேண்டில் பண்ணுவான். ஆணு பெண்ணு இதெல்லாம் வித்தியாசம் இல்லை. ஒரு மெய்ப்பொருள் தெரிஞ்சிருக்கணும், அதை ஒரு ரித்தமேட்டிக்காக அதை அடையிறதுக்கான பயணத்தை தொடரணும். இது புரியுதா? இதுதான் எப்போதும் போல இரு, யதார்த்தமாக இருன்னு சொல்கிறேன். நான் எப்போல்லாம் வீடு கொண்டு எழும், எனக்கு அது மாதிரிலாம் வரும், உத்வேகம்லாம் வரும். அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. யதார்த்தமான வாழ்க்கையை நடத்திட்டு வா. அப்படி தான் எனக்கு அன்றாடம் எனக்கு கொடுக்கக்கூடிய உபதேசம் சுவாமிநாத சுவாமி. இந்த உள்ளுணர்வு டக்குன்னு வேலை ஓப்பன் ஆகும். எதையாவது ஒரு மாற்றி சிந்திச்சேன்னா உடனே அந்த வேலை செய்யும், அப்படியே ஒடுங்கிடுவேன். அதனால் இந்த உபநிஷத்து கிருஷ்ண உபநிஷத்துன்னு பேர். எப்போதும் ஸ்ரீகிருஷ்ணன் தான் ஸ்ரீகிருஷ்ணன் தான் எப்போதுமே சொல்லுவோம். எனக்கு எழுதும்போது ஸ்ரீகிருஷ்ணன் தான் எழுத தோணுச்சு. ஆனால் உபநிஷத்தில் உபாதிகள்லாம் கிடையாது, பட்டம் பதவி அதெல்லாம் கிடையாது. அங்கே கிருஷ்ண உபநிஷத்துன்னு மொட்டையாக போட்டிருக்குது. உபநிஷத்தை அப்படி போட்டிருக்கு. எந்த உபாதி ஸ்ரீமான் திருவாளர் அதெல்லாம் இங்கே கிடையாது.
இது 88வது படிக்கட்டில் கால் எடுத்து வைக்கிறோம். உங்கள் பயணத்தில் கிட்டத்தட்ட ஞானத்தை பொறுத்த வரைக்கும், பிரம்ம ஞானத்தை பொறுத்த வரைக்கும் அடியேன் அங்கீகரிக்கிறேன். யார் அங்கீகரித்தாங்களோ இல்லையோ அடியேன் அங்கீகரிக்கிறேன். இந்த நேரடியாக லைவாக வகுப்பில் உட்காந்து கேட்குறவங்களுக்கும், இங்கே வர முடியாட்டினாலும் தூரத்தில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் அன்னன்னைக்கு ஆடியோவை அன்னைக்கே கேட்டுடுவேன். இன்றைக்கி வரைக்கும் அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த 1800 ஆடியோவும் நான் அப்டேட் பண்ணி கேட்டுட்டு இருக்கேன்னு இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இந்த பிரம்மஞானங்கிறது முதல் ரவுண்டில் 88% நிச்சயமாக அவங்களுக்கு இருக்கும். அதனால் அவங்கள பிரம்ம வித்துன்னு அடியேன்னு அங்கீகரிக்கிறேன். ஒப்புக்க பேசுகிறது சும்மா நாம்கே வாஸ்தே அதெல்லாம் எங்கிட்ட கிடையாது. நடக்கவும் நடக்காது, அதில் எனக்கு விருப்பமும் கிடையாது. அதனால் இது உங்கள் வாழ்க்கையில் இந்த 88% இந்த பிரம்மஞானத்தை பெற்றவர்கள் நிச்சயமாக 33% வாழ்க்கையில் நிரந்தரமான அறிவு, ஆற்றல், அன்பு, அமைதி, ஆனந்தம் பெருகி நிற்கும். இது முதல் ரவுண்டு பூர்த்தி ஆகிற தருணத்தில் உங்கள் வாழ்க்கை இப்படி இருக்கும். கண்டிப்பாக 33%ங்கிறது கிட்டத்தட்ட பாஸ் தான் இருக்கும். அடுத்த ரவுண்டு தத்துவமசியில் மனனத்துக்காக பேச போகிறத பூரணமாக நீங்கள் சிரவணம் பண்ணினால் 33 அப்படியே டபுளாக போகுது. ஆகட்டும், அது 2 வருஷம் ஆகட்டும், 3 வருஷம் ஆகட்டும். சிரத்தையோட, பக்தியோட, தபத்தோட, பிரம்மச்சரியத்தோட, காலத்தை கணிக்காமல் அமைதியாக ஏகாந்தமாக கூட முடிஞ்ச அளவுக்கு சிரவணம் முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு 3 மணி நேரம் ஏகாந்தமாக உட்காரணுங்கிற ஒரு முடிவுக்கு வாங்க. முடியாதெல்லாம் கிடையாது, அறிவின்மை தான் முடியாதுங்கிறது. புரியுதா? இப்போ உங்களால் முடியலைன்னா கர்மா உங்களை வச்சுருக்குன்னா கர்மானால் உங்களுக்கு என்னவாகும்னா சித்த சுத்தி ஆகும். கர்மயோகம் அவசியம்தான். முடியலைன்னு சொல்கிறவங்களுக்கு கர்மயோகத்தை கர்மாவாக செய்யாமல் யோகமாக செய்யணும். அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான்ங்கிற அந்த பண்பாடோடு செஞ்சிங்கன்னா அப்புறம் ஞானமும் ஞான நிஷ்டையும் ஏற்படும். இப்போ கர்மயோகம் பண்ணி நீங்கள் அதை இல்லறத்தையும் பார்த்து கர்மயோகத்தையும் பார்த்து ஞானத்தையும் சிரவணம் பண்ணுறதுனால சித்த சுத்தி உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அதுதான் நிரந்தரமான சமநிலையை கொடுக்கும். இந்த சமநிலைக்கு வந்ததுனால தான் நீங்கள் இந்த கிளாஸ் அட்டன் பண்ண முடியுது. இல்லைன்னா இந்த கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது. நீங்கள் வேணால் யார்கிட்ட வேணாலும் சொல்லுங்கள், முயற்சி பண்ண சொல்லுங்கள், பயிற்சி பண்ண சொல்லுங்கள். சும்மா அன்றாடம் வீட்டில் ஒரு 3 மணி நேரம் ஏகாந்தமாக நான் ஆடியோ கேட்குறேன்னு சொன்னால் அவன் மெகா சக்ஸஸ்ன்னு அர்த்தம். மெகா சக்ஸஸ். எந்த பெரிய டார்கெட்டாக இருந்தாலும் அவன் அச்சீவ் பண்ணுவான். எப்படி சாப்பிட்ற 3 வேளை சாப்பிட்றோமா இல்லையா, குளிக்கிறோமா இல்லையா, வேலைக்கு போகிறோமா இல்லையா, ஏன் இதை மட்டும் உதாசீனப்படுத்துகிறோம்? எது மேலானதோ, எது உயர்வு தரக்கூடியதோ, எது வாழ்க்கையினுடைய பிறவி பயனோ அதை நான் கடைசியாக பார்த்துக்கிறேன். 60 வயசுக்கு மேலே பார்த்துக்கிறேன், 70 வயசுக்கு மேலே பார்த்துக்கிறேன். கண்ணு தெரியுமா அவனுக்கு? காது கேட்குமா? உட்கார முடியுமா? தியானம் பண்ண முடியுமா? எப்படி சொல்கிறது உங்களுக்கு? மறைக்கிற விஷயத்த ஓப்பன் பண்ணுறோம், அதை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். பெரிய மெகா ஞானி இவர். எனக்கு எல்லாம் தெரியும். என்னத்தை தெரியும்? பொய் தான் உனக்கு தெரியும். பொய் டார்கெட் தான் உனக்கு தெரியும். அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் 88வது உபநிஷத்தில் கால் எடுத்து வைக்கிறது பிரம்மவித்துங்கிற அந்த நிலையை நீங்கள் தொடுறீங்க அப்படின்னு சொல்லி உபநிஷத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். இது டைட்டில் சீர்ஷக்குன்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்தில். டைட்டில் கிருஷ்ணோபனிஷத் அத்தர்வண வேதம், 27 மந்திரம், சின்ன உபனிஷத். 3 நாளில் முடிஞ்சிடும். சொல்ல முடியாது, 2 நாளில் முடிஞ்சு. வெறும் வர்ணனை தானே. விசாரம் இருந்ததுன்னா இழுக்கும், விசாரம் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய பிறப்பு, வளர்ப்பு பாகவதத்தில் தான். நான் இன்னும் பாகவதம்லாம் போகல. முதல்ல ஒரிஜினலை படிப்போம், அப்புறமா
இதெல்லாம் பார்க்கலான்னு நேரமும் இதில் கவனம் செலுத்துறதுனால இதுவே போதும். ஆனால் அது ஒரு அகண்ட பார்வை இருக்கும். புராணங்கள் எல்லாத்தையும் ஒரு கோத்ரூ பண்ணணும்னு எண்ணம் இருக்குது. சரி, அதர்வண வேதம் 27 மந்திரம். நந்த கேரக்டரு, நந்தன் என்ன என்ன தத்துவம்னா பரமானந்தம். நந்த கேரக்டர் எதுக்குன்னா ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய கேரக்டர், ஆனந்தங்கிற கான்செப்டை வலியுறுத்தக்கூடிய கேரக்டர். யசோதா யார் தெரியுமா? முக்தி கேரக்டர். பார்த்தீங்களா பாகவதம் எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்கள். யசோதா முக்தியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ். தேவகி பிரம்ம வித்யா. தேவகி கேரக்டர் இவங்களாம் தெரியுமில்ல, இவங்களாம் அறிமுகப்படுத்தணுமா? இவங்கெல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது. நந்தன் கிருஷ்ணனுடைய அப்பா, யசோதா வளர்ப்பு தாய், தேவகி பெற்றெடுத்தவள். அவ்வளோதான் தெரியும். கிருஷ்ணனை தெரியும், கோபியார் கூட அவ்வளோதான் தெரியாது. கோபியார்லாம் ஜீவாத்மாக்கள்னு தெரியும். இந்த சம்சாரி பார்க்குற பார்வை நமக்கு இல்லை. அது சம்சாரிகள் வேறு மாதிரி பார்ப்பானுங்க. தேவகி பிரம்ம வித்யா. வசுதேவ் யார்? அவர் வேதம். கிருஷ்ண பலராம் வேத அர்த்தம். காயன் கோபியான் பசுக்கள், கோபியர்கள், மந்திரங்கள். கிருஷ்ணஜி லாட்டி கையில் கிருஷ்ணன் ஒரு குச்சி வச்சுருப்பார். மாடு மேய்க்கும் சிறுவன் இல்லையா, அவர் பிரம்மா. அதை வச்சு இயக்குறார் மாடுகளை. பிரம்மாவை வச்சு இந்த உலகத்தை இயக்குறார். பாங்ஸ்வரி ஃப்ளூட்டு, பாங்ஸ்வரின்னு பேர். பாங்ஸ்னா அந்த மூங்கில். புல்லாங்குழல் கொடுத்த அப்போ புரியுமே. அந்த பாங்ஸ்வரி அது யாருன்னா ருத்ரனா. எப்படி எழுதியிருக்க தெரியுமா? பார்த்தீங்களா? யாருக்காவது தெரியுமா? நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? பாருங்க. சிருங்குன்னா ஒரு அர்த்தம் மவுண்டன் இந்திரன், இன்னொரு அர்த்தம் ஒரு கொம்பு வாத்தியம் ஒன்று இருக்குது. கொம்பில் ஊதுவாங்க. இந்த வாட்டி கூட வந்திருந்தாங்க போல் பஞ்சவாத்தியத்தில், கைலாய வாத்தியத்தில் கொம்பு வச்சு ஊதுவாங்க. சின்னதாக இருக்கும் கொம்பு வாதி, அது பேர் ஸ்ருங்க. கோகுலம் வைகுண்டம், நம்ம பிரம்மலோகம்னு சொல்லுவோம் வேதாந்தத்தில். இது சகுன உபநிஷத்து. ஆனால் எதை வலியுறுத்துது? நிர்குணத்தை வலியுறுத்துது. நிர்குணம்னு சொன்னால் உனக்கு புரியாதுன்னு, முக்தினா என்னன்னு தெரியாது, பிரம்ம வித்யானா என்னன்னு தெரியாது. அதுக்கு ஒரு கேரக்டரை போட்டு இவங்க இது. கோகுல வைகுண்டம், கோகுல விருட்சம். கோகுலத்தில் விருட்சம்லாம் இருக்குல்ல, மரங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் முனிகணம், ரிஷிகள். கிருஷ்ண பிரம்மம், ஸ்ரீகிருஷ்ணன் பிரம்மம். சானூர் இவங்கெல்லாம் அசுரர்கள். அவருக்கு எதிரியாக நின்றவங்க. துவேஷம், வெறுப்பு, அது துவேஷம்தான் சானூர். முஷ்டிக இதெல்லாம் அசுரர்கள். மத்சர் பொறாமை. இதெல்லாம் எழுதிட்டு கிடக்க வேண்டாம். எது எழுதணுமோ அதை எழுதுங்க. சும்மா காதில் கேட்டு வச்சுங்க. கொல்யாபீடம் அசுரர் தான். தர்ப்பம் என்னது? ப்ரௌடு. பகாசுர் அசுரன், கர்வம், ப்ரைடு. ரோஹிணி பலராம் அம்மா, தயா. வசுதேவ தேவகியோடைய ஹஸ்பண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அனுமானம் நமக்கு இதில்
கரெக்டு தான். என்ன ஒன்று சரி. சத்யபாமா அஹிம்சா. சத்யபாமா அஹிம்சா. அஹிம்சைன்னா என்னது? நான் வயலன்ஸ். அன்றைக்கே சொன்னேன்ல, வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன்னா வெஜிடபிள் சாப்பிட்டா வெஜிடேரியன், பாக்கி இந்த கதையெல்லாம் வேண்டாம் நமக்கு. எவனே எப்படியோ எதாவது சாப்பிட்டு போகிறான். வெஜிடபிள் சாப்பிட்டா வெஜிடேரியன், அவ்வளோதான், விட்டுடு. அகாசூர் மகாவியாதி மனுஷனுக்கு இருக்கா இல்லையா? கம்சன் கலியுகம். சுதாமா மனோ நிகிரக் மனக்கட்டுப்பாடு. யமதமாதி சொல்லுவாங்கள்ல, சமதமாதி. யம நியமம் சொல்லத சமதமாதி. அக்ரூர் சத்தியம். அக்ரூர் சத்தியம். உத்தவ் இந்திரிய நிகிரகம். உத்தவ் ஒரு ஃப்ரெண்டு போல. ஷங்கு லக்ஷ்மி. கஷ்யப் ஒரு கேரக்டர், கஷ்யப் கேரக்டர். உலுக்கல்னா உரல். அதித்தி கயிறு, ரசி. அதித்தின்னு ஒரு கேரக்டர் போல. காளிகா ஒரு கேரக்டரு, அது வந்து கதா. சாரங்க வில்லு. மாயா. கமல ஜெகத் பீஜம், இந்த ஜெகத் உருவாகிறதுக்கு. துளசி மாலா ஒரு கழுத்தில் துளசி மாலை போட்டிருக்கார், சக்தி. இவை அனைத்தும் ஸ்ரீகிருஷ்ணனோடு சேர்ந்துரு பரிவாரம். எவ்வளோ பேர்? 32 பேர், 31 பேர் கிருஷ்ணனோட சேர்ந்துருக்காங்க. அப்போ என்னது? நம்மளுடைய முக்கியமான சொல்லக்கூடிய ராமாயண மகாபாரதம் இதிகாசங்கள். ராமாயண மகாபாரதம் இதிகாசங்கள் தானே சொல்லுவோம். இன்னொன்று இருக்கு, ராமாயண புராணம் இதிகாசம்னு சொல்லுவோம்ல. இப்போ எல்லாம் எதை வலியுறுத்துது? தத்துவமசியை வலியுறுத்துது, அத்வைதத்தை வலியுறுத்துது. இது தெரியுமா? அவங்களுக்கே தெரியாது. பெரிய மகானுபாவுக்கெல்லாம் இருக்காங்களா, உபநிஷத்து தெரிஞ்சால் தானே இது தெரியும். ஆனால் அதை ஒத்துக்குவாங்க, எல்லாம் உபநிஷத்து தான் வந்திருக்குங்கிறத ஒத்துக்குவாங்க. ஏன்னா இது ஸ்ருதி. அதை தான் நல்லா பெரியவங்க, நல்லா ரிஷிகள் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுட்டு போயிட்டாங்க. எப்படி ஒன்று ஸ்ருதி ஒன்று ஸ்மிருதின்னு வச்சாங்க. ஸ்ருதியிலேருந்து எடுக்கப்பட்டு விவரிக்கப்படுற கேரக்டர்லாம் போட்டு படம் காமிக்கிறது தான் என்னது? ஸ்மிருதி. புரியுதா? நீங்கள் ஒரிஜினலை நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரிஜினல் பார்க்குறவங்க சத்தியத்தை பார்க்குறாங்கன்னு அர்த்தம், மெய்ப்பொருளை பார்க்குறாங்கன்னு அர்த்தம். மெய்ப்பொருள் பார்க்குறதுக்கே ஒரு யோகிதை வேணும். ஏன்னா அந்த கல்மசங்களெல்லாம் கடந்து வரணும். ஏன்னா அதெல்லாம் உன்னை கட்டி வச்சிடும். இதெல்லாம் நாங்கள் கேட்கவே மாட்டோம், பார்க்கவே மாட்டோம்னா அப்போ என்ன அர்த்தம்? சத்தியம் வேண்டாங்கிற கொள்கை தான் முக்கியங்கிற. புரியுதா? ஏன்னா நான் அதில் பிறந்துட்டேன், நான் சைவத்தில் பிறந்துட்டேன், வைணவத்தில் பிறந்துட்டேன், கௌமாரத்தில் பிறந்துட்டேன். யார் எதில் பிறந்தாலும் சத்தியத்தை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சத்தியம்தான் ஜெயிக்கும். சத்தியம்தான் இறைவன். அது நுட்பமாக இருக்குது, தோன்றாமல் இருக்குது, அன்பு ஸ்வரூபமாக இருக்குது, ஆனந்த ஸ்வரூபமாக இருக்குது. வேணுமா வேண்டாமா? வேணான்னா போ. சத்தியம் வேண்டாம், அன்பு வேண்டாம், அமைதி வேண்டாம், ஆனந்தம் வேண்டான்னா போ. ஏரியில் கோச்சிக்கிட்டு குளிக்காமல் போனான் ஒருத்தவன். யாருக்கு நஷ்டம்? ஏரிக்கு நஷ்டமா? அந்த கொள்கையெல்லாம் இருக்கணும். கொள்கை எதுக்குன்னா அது ஒரு வாகனம். கொள்கை சத்தியம் இல்லை, கொள்கை சத்தியத்தை நோக்கி பயணிக்கிற வாகனம். புரியுதா? இப்போ ஞான யோகம் இது வாகனம், இது சாதனம், இது சாத்தியம், ரெண்டுமே இதில் ஒன்றில் ஆகிடுது. ஏன்னா டெஸ்டினேஷனே ஸ்டார்டிங் பிளேஸாக இருக்குது, பாக்கி எதுவும் வாகனமாக தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. இத்தனை மார்க்கங்கள் இருந்தாலும் பாக்கி எல்லாம் வாகனமாக இருக்குது. ஞானம் மட்டும்
வாகனமாகவும் இருக்குது. ஏன்னா பயணிக்கும் போதும் ஆனந்தம், வாழும் போதும் வாழ்க்கைக்கு அப்பாலும். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. முதல்ல இப்போ சொன்னோம் இல்லையா, பக்தனாக இருக்கணும், தொண்டனாக மாறணும், சிஷ்யனாக மாறணும், முக்தனாக மாறணும், முருகனாக மாறணும்னு சொன்னேன்ல. வாழ்க்கை முடிஞ்சிச்சு. வேறு என்ன வேணும்? இதுக்கு மேலே என்னது இருக்கா சொல்லுங்க. ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி கொண்டு போயின்னு இருக்காரு சுவாமிநாத சாமி. இவையெல்லாம் இவருடைய பரிவாரம். இப்போ மந்திரத்துக்கு போகலாம். அப்போது ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், பகவத்கீதா, ஸ்ரீமத் பாகவதம் எல்லாம் வலியுறுத்துறது அத்வைதம், தத்துவமசி. மொத்த வேதாந்தத்தினுடைய ஞானத்தினுடைய சிகரம் என்னன்னா தத்துவமசி. தத்துவமசினா நீயும் அவரும் ஒன்று, நீ அவராக இருக்கிறாய், உனக்கு தெரியவில்லை. இப்போ நான் சொன்னால் நீங்கள் கேட்டிருப்பீங்களா? இந்த சப்போஸ் இந்த மந்திரம் இல்லை, உபநிஷத்து இல்லை, நான் ஒரு நுட்பமாக ஏதோ கண்டுபிடிச்சிட்டேன், முருகப்பெருமானு சொல்லி கொடுத்துட்டாருன்னு உங்கள்கிட்ட சொன்னால் ஏற்றுக்குவீங்களா? பைத்தியம் பிடிச்சிச்சு. அதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அப்போயே சொன்னேன், முருகனை சுற்றி சுற்றி வராதுன்னு சொன்னேன். மேலே சுற்றிட்டு இருந்துச்சு, ரொம்ப நாளாக சுற்றிச்சு. ஒரு நாள் இப்படி தான் ஆகும்னு நினச்சேன். நிச்சயமாக நீங்கள் சொல்லுவீங்க எல்லாருமே, நீங்கள்லாம் எப்பேற்பட்ட ஆள். இப்போ மந்திரம் இருக்கா? இப்போ என்ன பண்ணுவீங்க? தத்துவமசின்னு சொன்னால் சரிஜி, இப்போ எனக்கு நம்பிக்கை வரல, ஆனால் உண்மை இருக்குங்கிறத ஒத்துக்கிறேன், எனக்கு அனுபவம் வரமாட்டேங்குது, அனுபூதி வரலை. என்ன பண்ணுச்சு? சிரவணம் பண்ணு, மனனம் பண்ணு, நிதித்தியாசனம் பண்ணு. யார் சொல்லி கொடுத்தா சொல்லுங்கள்? சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் யார் சொன்னா சொல்லுங்கள் பார்க்கலாம். குரு சொன்னார். குருவுக்கு யார் சொன்னார்? குரு சொந்த கருத்துலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, எக்ஸாம்பிள் தான் சொல்லுவாங்க. குரு சொந்தமாக நல்லா புரிஞ்சுங்க. குரு எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, தான் வாழ்க்கையில் அவங்க கடந்து வந்திருக்காங்க, வேறு அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஓப்பனாக சொல்லணும், வேறு ஒன்றும் உலகத்தை வெறும் உலகத்தை பார்க்க மாட்டாங்க, குருவாக பிறக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. 1 கோடி உபநிஷத்தினுடைய 1 கோடி சாஸ்திரத்தினுடைய சாரம்தான் குரு. உலகத்தை பார்க்கவே மாட்டாங்க. பிறந்ததுலேருந்து அவன் ஒன்றில் தான் இருப்பான். அவன் தெரியாது, அவனுக்கே தெரியாது. எப்போ தெரிஞ்சிச்சு குருன்னு? வேதம் சொல்லி கொடுத்தா தானே தெரிஞ்சிச்சு. அது வரைக்கும் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும், ஆனால் சொல்ல முடிஞ்சிச்சா? ஏதோ ஒரு முக்கியமான கருத்து சொல்ல வந்தேன். சிரவண மன நிதித்தியாசனம் யார் சொன்னதே சொல்லுங்கள் பார்க்கலாம். கரெக்டாக இதான் உபநிஷத்து. எந்த உபநிஷத்து? சரி, உபநிஷத்து. எந்த உபநிஷத்து? யார் சொன்னா? அது யாஞவல்யக்கர் மைத்ரேயிட்ட சொல்கிறார், இந்த உபநிஷதெல்லாம் ஆத்மா திருஷ்டவியாக. அரே மைத்ரேயி, என்னை நிம்மதியை கெடுக்கிறான்னு காட்டுக்கு வரியா? அப்படி சொல்லலை அவர். சொத்தெல்லாம் கொடுக்குறேன், ப்ராப்பர்ட்டிலாம் கொடுக்குறேன், உனக்கு மாதம் மாதம் வருமானம்லாம் உனக்கு வந்துடும், அவன் அக்கௌண்ட்டில் விழுந்துடும், நீ அதை வச்சு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுன்னு சொன்னால் அதை விட்டுட்டு என் பின்னாடியே வரேன் அப்படின்னு கேட்கல அவர். அவர் உடனே என்ன பண்ணார்? ஏற்கனவே நீ பிரியமானவர், இந்த பிரம்மஞானத்தை பற்றி நீ கேட்குறதே எனக்கு மேலும் ஆனந்தத்தை கொடுக்குது, வா என் பின்னாடி. என்ன செய்ய போகிறீங்க? இந்த ஆத்மானு ஒன்று இருக்குல்ல, பரம்பொருள். ஏ மைத்ரேயி, அரே மைத்ரேயி, ஆத்மா திருஷ்டவிய, ஸ்ரோத்தவிய, மந்தவிய, நிதித்தியாசித்தவிய அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியம். அங்கேருந்து தான் நம்ம குருமார்கள்லாம் என்ன பண்ணாங்க, இந்த வாக்கியத்தை 3 வார்த்தை வேறு எங்கேயும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. நம்ம இன்னும் நிறையா ஆழமாக பார்க்க வேண்டியது இருக்குது. நம்மளே ஒரு ரவுண்டு அப்படியே போயின்னு இருக்கோம், கோத்ரு தான் பண்ணின்னு இருக்கோம், விசாரம்லாம் லைட்டாக தான் பண்ணுறோம். ஆனால் இந்த விசாரத்துலேயே உங்களுக்கு, இந்த லைட்டான விசாரத்துலேயே நல்லா புரிஞ்சிச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு. அனுபூதியாக மாறணும் இல்லையா? அனுபவம் வந்துடுச்சா? இப்போ யாரோ இன்றைக்கியோட நம்ம வெங்கடேசன் சொன்னார், தொழிலையும் வீட்லேயும் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்குச்சு, உபநேசத்தை கேட்க ஆரம்பிச்சு சொன்னார், மனம் விட்டு சொன்னார். சொல்கிறது பெரிய விஷயம், எல்லோரும் தான் சொல்கிறீங்க. இன்றைக்கி அவர் சொன்னார், அது லைவில் வருது. பெரிய மாற்றம் தான் ஞானத்தினுடைய தனிச்சிறப்பு.
வேறு யாராலும் பண்ண முடியாது. உங்களை இப்படி போவோம் அப்படி போய் இங்கே திருப்பு, நான் சொன்னேன்ல ஹெலிகாப்டர் ஒன்றை கொடுத்து ஓட்டுனா இப்படி ஓட்டு அப்படி ஓட்டுன்னு அதுவாக செயல்படும். அதான் ஞானம். கரெக்டாக செயல்படும். அதான் ஞானம். உங்களுக்குள்ள அது இருக்குன்னு உனக்கு தெரியாது. ஒரு சைக்கிள் ஓட்டணும், பைக் ஓட்ட முடியுமா? ஓட்ட முடியாதா? சைக்கிள் ஓட்ட வேண்டாம், பைக்கை ஓட்ட கொடுத்துட்டாங்க. உள்ள ஞானம் இருக்குது, இந்த ஞானம் இருக்குது, சைக்கிள் ஓட்டுற ஞானம் இருக்குது. பைக் என்ன ஓட்டுவானா ஓட்ட மாட்டானா? ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இன்னும் ஈஸியாக இருக்கும். சைக்கிள் ஓட்டுறது ஈஸியாக, பைக் ஓட்டுறது ஈஸியாக? சைக்கிள் ஓட்டுறது தான் ஈஸியாக, பைக் ஓட்டுறது தான் ஈஸி. அப்படின்னு இந்த சிரவணம் ஆத்மாவை தரிசிக்கணும்னா ரொம்ப எளிமையான வழி. முதல்ல சிரவணம் எல்லா கதவுகளையும் திறக்கும். மனனம் சந்தேகமில்லாத தெளிவை தரும். ஒரு அணுவளவு கூட சந்தேகம் இருக்காது. நிதித்தியாசனம் அனுபூதி தரும். வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க, அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க, ஆனந்தமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரு வேறுபாட்டை உங்ககிட்ட பார்ப்பாங்க, மாறுபாட்டை பார்ப்பாங்க, ஆச்சரியப்படுவாங்க. நமக்கே அது ஆச்சரியமாக இருக்கும், நம்மளா இப்படி மாறணும் அப்படின்னு சொல்லி இந்த இன்ட்ரோவோட இன்றைக்கி அதில் இது என்ன இருக்குது, சாந்தி பாடம் வந்து பத்ரம் கர்ணேபிகி. அது படிங்க. நான் ஒரு புதுசாக கேட்குறவங்களுக்காக 4 லைன் சொல்கிறேன், படிங்க. பத்ரம் கர்ணேபிகி ஸ்ருணயாம, உங்களுடைய காதுகள் நல்லவற்றையே கேட்கட்டும். எஜத்ராக பூஜிக்கத்தக்கவர்களே. இல்லை பூஜிக்கத்தக்கவர்களே. 2வது லைனு. எங்களுடைய அவயவங்கள் எல்லாம், கண்கள் நல்லவற்றை பார்க்கட்டும், காதுகள் நல்லவற்றை கேட்கட்டும், எங்களுடைய அவயவங்கள் உறுதியாகட்டும். தேவகீதம் எங்களுடைய ஆயுள் முழுவதும் தேவகாரியங்களில் ஈடுபடட்டும். அதாவது சிரவண மனன நிதித்தியாசப்படி உபனிஷத்து சொன்னபடி உபனிஷத்து தர்மப்படி நாங்கள் வாழட்டும். இந்திரன் எங்களுக்கு நன்மை செய்யட்டும். பூஷா சூரியன் எங்களுக்கு நன்மை செய்யட்டும். ரெஷ்டனமி கருடன் எங்களுக்கு நன்மை செய்யட்டும். குரு எங்களுக்கு ஆசீர்வதிக்கட்டும். சாந்தின்னு சொல்லக்கூடிய அமைதி, அதாவது தடைகள் விலகட்டும். முக்கியமான தடை இந்த பௌதிக பிரச்சனை இருக்கக்கூடிய வெப்பம், என்னது சுனாமி, இடி மின்னல், அதெல்லாம் பௌதிக தடை. அதுதான் தெய்வீக தடை. அடுத்தது ஆதி பௌத்திக்குங்கிறது உங்கள் கூட இருக்குங்கள 7:30 9 எல்லாம் இருக்குது, கூட இருக்குது. அதெல்லாம் கழட்டி விட்டுணும். நீங்கள்லாம் தாட்சணியமே பார்க்காதீங்க. எப்போ இறைவனை நோக்கி பயணிக்கிற ஒரு தருணத்தில் துஷ்ட சக்திகள் வேலை செய்யும், கூடவே இருக்கும். அதுதான் முதல்ல நீங்கள் உங்கள் ஒய்ஃபுடைய பர்மிஷன் வாங்கணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும். அவங்க புரிஞ்சுட்டா அவங்கள கை கோத்துக்கணும், விடவே கூடாது. நீங்கள் எந்த நிலையில் இருக்கு, சரிபாதினா சரிபாதியை உண்மையாக நீங்கள் வாழ்ந்து காட்டணும். அவங்களுக்கு புரியாது, போக போக புரிய ஆரம்பிச்சிடும். அப்புறமா அவங்க உங்களுக்கு முன்னாடி போவாங்க, நம்ம பின்னாடி போகலாம், தப்பு இல்லை. ஆச்சா, இதெல்லாம் அடியான் வலியுறுத்துகிறேன். இல்லறம் நல்லறமாக நான் பார்க்குறேன். இல்லறத்தில் இருந்து எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு செஞ்சு காமிக்கணும்னு நினைக்கிறேன். செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். என்னது ஆதி பௌத்திகங்கிறது பாக்கியெல்லாம் இது பண்ணும். இதுங்க ரெண்டும் ஒத்துமையாக இருந்தால் கூட 3வது ஒன்று வரும், வீட்டுக்கு வரும், கெஸ்ட்டாக வரும், வந்து கொளுத்தி போடும் பாருங்கள். எல்லா பட்டாசும் அது வாங்கிட்டு வரும். வரும்போது உள்ளே விஷமாக வச்சுருக்கோம், வந்து போடும். இப்படியா பண்ணுறாரு, அப்படியா பண்ணுறாரு, அப்படியா இருந்து இப்படி நானாக இருந்தால் இந்நேரம் பையெல்லாம் தூக்கிட்டு கிளம்பிடுவேன், போய் பிச்சை எடுப்பேன் வெளியில் அப்படின்னு சொல்லி களைச்சி விட்டு போயிடும். ஜெகத்குரு அதுதான். அது பேச்சு இந்த அபிஷ்டு கேட்கும். உங்கள் 2 பேருக்குள்ள 3வது மனுஷால் யாரும் வரக்கூடாது. யாராக இருந்தாங்க, இறைவன் கூட வரமாட்டார். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனைகளில் மூக்க நுழைக்க மாட்டார். நீங்கள் போய் கேட்டால் உங்களுக்கு பலி சொல்வாரே தவிர, குருவும் அப்படி தான் நடுவில் வரமாட்டேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, இது ரெண்டு ஈகோவாக வச்சு இதுங்க 2ஐயும் வச்சுக்கிட்டு
2 ஈகோ மோதிக்குது, இந்த குடும்பத்தை கலைச்சி விட்டுருக்குங்க. அதனால் அவங்க பேச்சை கேட்காம 3வது பர்சனை நடுவில் விடாமல் அத்வைதமாக இருக்கணும். ஆனால் தம்பதிகளுக்கெல்லாம் அத்வைதமாக இருக்குன்னு வாழ்த்தியிருக்கேன் நிறைய பேரை. அப்புறம் என்னது, ஆதி பௌத்திக்கு வந்து கூட இருக்கிறது தான். 7 9 10 12 3 4 4 6 நிறையா இருக்குது. ஒன்றுக்கு நீங்களே பேர் வச்சுங்க. வா 7 9 வா அப்படியே சொல்லுங்கள். காப்பி குடிக்கிறியா, குடிச்சிட்டு பேசாத என்ன அப்படி சொல்லி ஆத்தியாத்மிக்கு தான் மிக முக்கியமான. உங்களுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் நாம தான் காரணம். வெற்றி தோல்விங்கிறது ஒன்று கிடையாது. நம்ம கடந்து போகணும், பயணிக்கணும். தொடர்ந்து பயணிக்கிறது தான் முக்கியம். இடையில நிறைய வெற்றிகள் வரும், நிறைய சரிவுகள்லாம் வரலாம், டிப்ரெஷன் ஏற்படலாம், நம்பிக்கையே இல்லாத தருணம் ஏற்படலாம், நம்ம தனித்து விடப்பட்ட மாதிரி இருக்கலாம். அதுக்காக எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது. பேசாமல் சைலண்ட்டாக இருக்கணும். பி நத்திங், சே நத்திங், டூ நத்திங்னு இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலங்கள், கெட்ட காலங்கள்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை எல்லோரும் மகானாக பார்ப்பாங்க. எப்படி இதை கடந்து வந்தார்? அடியெல்லாம் கடந்து வந்திருக்கேன். அப்படி இருந்தால் இந்த ஞான யோகத்தில் வெற்றி பெறுவது எளிமையான விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் சுலபம், அதி சுலபம். இறையும் தேடு, இறைவனும் தேடு தான் இந்த குறிக்கோள். வேலையே செய்யாத உக்காந்துருன்னு சொல்லலை, வேலையே செஞ்சுக்கிட்டு உக்காராதுன்னு சொல்லலை. வேலை செய்கிறதுக்கு வேலை செய்யி, இறையும் தேடு, இறைவனும் தேடு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இன்ட்ரோவை 3வது சாந்தின்னு சொல்லக்கூடிய ஆத்தியாத்மிக் தானே தான் தடையாக இருக்கிறோம். அந்த தடையை நீக்கி இந்த காரியத்தை சித்தி பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாம் முயற்சி பண்ணணும். உங்கள் முயற்சி வெற்றி பெறணும்னு எல்லாம் வல்ல முருகப்பெருமான தியானித்து நமஸ்கரித்து கோடான கோடி நன்றிகளை சமர்ப்பணம் செய்து இன்ட்ரோவை இன்றைக்கி பூர்த்தி செய்கிறோம். நாளையிலேருந்து மந்திரத்துக்கு போகலாம். அருணாச்சல 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 சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல திவேல் முருகன். அருவாய் உலகாய் இலதாய் அருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் அருவாய்